மொரிஷியஸில் இருக்க முருகன் கோயில் பார்த்துடலாமா? நம்மளாம் நினச்ச நேரத்துலலாம் போய் பார்த்துட முடியாது. அவர் மனசு வைக்கணும், அப்போ தான் நம்மளால் அவரை பார்க்கவே முடியும். சரி, நல்ல வெயில் அடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் கிளம்பணும். பார்த்தா சரியான மழை, நல்லா புகை மூட்டமாக இருந்துச்சு. கோயிலே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, எப்பவும் போல். இன்றைக்கி மழைன்றதால கோயிலில் ஒருத்தரை கூட காணோம். அங்கே மேலே பூசாரி மட்டும்தான் இருந்தார். ஸோ நாங்கள் பொறுமையாக படிக்கட்டு ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக தூரிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம அச்சுக்குட்டி பர்த்டேக்கே போகிறதா இருந்துச்சு, அப்போ போக முடியல. அதனால தான் இன்றைக்கி காலையிலே கிளம்பி கோவிலுக்கு வந்தாச்சு. நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தால் அடிக்கிற காற்றுல நம்மளே பறந்துருவோம் போல், அப்படி ஒரு காற்று அடிச்சிரு. ஸோ அங்கேயே நின்றுட்டு நிறைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக மறுபடியும் கோயிலெல்லாம் சுற்றிட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஆரம்பத்தில் வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், நான் குடம் இல்லாமல் வெளியே வரவே மாட்டேன். ஃபோனை மறந்தாலும் மறந்துடுவேன், பட் குடம் இல்லாமல் நான் வெளியே வரவே மாட்டேன். அவ்வளோதான், சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட நாங்கள் மாலுக்கு வந்துட்டோம். அப்படியே அங்கேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய்.